பொண்ணுங்க விஷயத்துல ஸ்ரீதேவி பயந்தது மாதிரியே நடக்குது. இதுக்கு தான் வேணான்னு சொன்னாங்க. மறைந்த நடிகை ஸ்ரீதேவிக்கு ஜான்வி கபூர், குஷி கபூர் அப்படின்னு 2 பொண்ணுங்க இருக்காங்க. தான் சின்ன வயசுலயே நடிக்க வந்ததால படிக்க முடியாம போனதுக்கு அப்புறமா பொண்ணுங்க நல்லா படிக்கணும் அப்படின்னு விரும்பினாங்க. அது மட்டும் இல்லாம ஜான்வி அப்புறம் குஷி கபூர் 2 பேருமே நடிகையாக கூடாது அப்படின்னு நினைச்சிருக்காங்க ஸ்ரீதேவி. ஜான்வியும் குஷியும் நடிக்க வந்தா அவங்களோட முதல் படத்த தன்னோட மொத்த படங்களோட ஒப்பிட்டு பேசுவாங்க அப்படிங்கிறது தான் ஸ்ரீதேவியோட பயம். அவங்க பயந்தது தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஜான்வியோட முதல் படமான தடக் ஷூட்டிங் ஆரம்பிச்சப்போ உயிரோடு இருந்த ஸ்ரீதேவி அதோட ரிலீஸ் அப்போ உயிரோட இல்ல. தடக் படத்த பார்த்தவங்க ஜான்வியோட நடிப்ப பார்த்துட்டு ஸ்ரீதேவியோட நடிப்போட ஒப்பிட்டு பேசினாங்க. இப்போ பாலிவுட்டோட பிஸியான நடிகையா இருந்துட்டு வராங்க ஜான்வி. இருந்தாலும் அவங்களோட நடிப்பு அம்மா ஸ்ரீதேவி மாதிரி இல்ல அப்படின்னு விமர்சனம் வந்துகிட்டே இருக்கு. இந்த நிலையில நடிப்புல ஆர்வம் இல்லாம இருந்துட்டு வந்த சின்ன பொண்ணு குஷி கபூர் ஆர்ச்சீஸ் அப்படிங்கிற படம் மூலமா நடிகையானாங்க. அந்த படத்துல குஷி நடிக்கவே இல்ல. சும்மா பேருக்கு வந்துட்டு போனாங்க அப்படின்னு மோசமா விமர்சனம் எழுந்துச்சு. இந்த நேரத்துல பிரதீப் ரங்கநாதனோட லவ் டுடே படத்தோட ஹிந்தி ரீமேக்கான லவ்யா பாவ்ல அமீர் கான் பையன் ஜுனைத் கானுக்கு ஜோடியா நடிச்சாங்க குஷி. பிப்ரவரி 7ஆம் தேதி ரிலீஸ் ஆன லவ்யா பா படத்த பார்த்தவங்க ஜுனைத் கானோட நடிப்ப பாராட்டுனாங்க. குஷி கபூர் நடிப்பு சரியில்ல. ஸ்ரீதேவி அளவுக்கு இல்ல. ஸ்ரீதேவியோட பொண்ணு அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது குஷி கபூரோட நடிப்பு அப்படின்னு விமர்சனம் பண்ணாங்க. நெகட்டிவ் விமர்சனங்கள பார்த்து சோகப்படக்கூடிய ஆட்கள் கிடையாது ஜான்வியும், குஷியும். இருந்தாலும் அவங்க எது செஞ்சாலும் அம்மா ஸ்ரீதேவியோட ஒப்பிட்டு மக்கள் குறை சொல்றது அவங்களுக்கு லைட்டா வருத்தமா இருக்கு. அக்கா ஜான்வி மாதிரியே தங்கச்சி குஷியும் அடுத்தடுத்த படங்கள்ல நடிக்க ஒப்பந்தமாயிட்டு வராங்க. அதுக்கு காரணம் அவங்களோட திறமை கிடையாது. ஸ்ரீதேவியோட பொண்ணுங்க அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் மட்டுமே அப்படின்னு சினிமா ரசிகர்கள் விமர்சிக்கிறாங்க. தன்னோட மகள்களுக்கு எது நடக்கக்கூடாது அப்படின்னு ஸ்ரீதேவி பயந்து அவங்கள நடிகையாக்க வேணாம் அப்படின்னு நினைச்சாங்களோ அது நடந்துகிட்டு இருக்கு.